உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உனக்கா கதிர், என்னடா என்ன? எனக்காக இவ செஞ்சது எல்லாம் போதும். ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு என் லைஃப கெடுத்துட்டீங்க. அது உங்களுக்கு பத்தலையா? ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? அவன் நினைச்சதெல்லாம் நடத்திட்டு இருக்காமா? உன் வாழ்க்கையை கெடுத்தா, என் பிள்ளையோட வாழ்க்கையை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டா. அவன் நிம்மதி இல்லாம எங்க சுத்திட்டு இருக்கான். இப்போ அண்ணன் அண்ணியையும் பிரிச்சுட்டா. இவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் யாரோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்காது. ஏ பத்மா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? தனா, விடுமா. அவ இது தெரியாம பண்ணிட்டா, விடு. இல்ல பாட்டி, அவ எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றா. அத்தை சொல்ற மாதிரி இவ இந்த வீட்ல இருந்தா யாரையும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. என் அப்பா அம்மாவையும் பிரிச்சுட்டா. இவ இங்க இருந்தா நம்ம எல்லாரையும் ஒரு நாள் கொன்னுடுவா. இவ இங்க இருக்கவே கூடாது. நானா? ஏய், போடி வெளியில. போ வெளியில. ஐயோ தனோ, கொஞ்சம் சும்மா இருமா. ரகுராம் வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம். என் அப்பா நான் சொன்னா கேப்பாரு. இவ போனாதான் அவரும் நிம்மதியா இருக்க முடியும். எல்லாரும் நிம்மதியா இருப்போம். ஏய், போடுன்னு சொல்றல. ஐயோ தனோ, சொல்றத கேளு. வேண்டாம், போடி. தனா, தனோ, வேண்டாம்மா, சொல்றத கேளு. தனா, தனா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. போடி. தனோ, என்னம்மா? இனிமே இந்த வீட்டு பக்கமே வந்துடாத. ஐயோ தனோ. மாயா, வா. எந்திரி, எந்திரி மாயா, பாத்து. ஏய், அதான் சொல்லிட்டால, முதல்ல இங்கிருந்து போயிடு. அதான் உனக்கு நல்லது. ஏய், உனக்கு இஷ்டம்னா இரு, இல்லனா நீயும் அப்படியே ஓடிடு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என்ன ஆச்சு இவளுக்கு? ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. மாயா, நீ உள்ள போ மாயா. இல்ல கதிர், நான் வரல. பாரு, நீ அவ சொல்றதெல்லாம் ஒண்ணும் பெருசா எடுத்துக்காத. அத்தை வரட்டும், பேசிக்கலாம். நீ உள்ள வா. மாயா, ஐயோ, உன்னை சுத்தி இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம நீ இருக்க. என்னடி சொன்ன? அவ உன்னை அழ வைக்க பாக்குறாளா? அவளால தாண்டி நீ முழுசா இங்க நின்னுட்டு இருக்க. அவளாலதான் என் லைஃபே போச்சு. இந்த கதிர் எனக்கு தாலி கட்ட வச்சா. வாய் மூடு. கதிரை பத்தியும் மாயாவை பத்தியும் ஏதாவது பேசுன, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நீ பெத்த பொண்ணுனா என்ன விட அவதான் உனக்கு பெருசுல. அப்படி அந்த மகாராணி என்ன பண்ணிட்டா? அவளால இங்க யாருமே சந்தோஷமா இல்ல. என் லைஃப் போச்சு, சீனு மாமா லைஃப் போச்சு. அப்பாவும் உன்கிட்ட பேசுறது இல்ல. இது எல்லாமே எல்லாமே அவளாலதான். அவள அக்காவா நினைச்சதுக்கு எனக்கு துரோகம் பண்ணவ. பாசம் வைக்கிற மாதிரி பேசி பேசி என்ன நல்லா ஏமாத்திட்டான். இப்போ நான் உயிரோடவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான். வாய மூடு. யாரடி யாரடி நீ உயிரோட இருக்க கூடாதுன்னு நினைச்சா?
என் வயித்துல பொறக்கலனாலும் அவளும் என் பொண்ணு தாண்டி. இந்த குடும்பத்துக்காக உனக்காக அவ என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? அதுதான் நானும் கேக்குறேன். அப்படி என்ன பண்ணிட்டா அவ? போதும், நிறுத்துடா, போதும். நீ வா என் கூட, வா. உனக்கு நல்ல வாழ்க்கைய அவ கொடுத்திருக்கா. நீ இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அவதான். சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. அவ அப்படி என்ன பண்ண எனக்கு? அவ உனக்காக மட்டும் தாண்டி எல்லாமே பண்ணிருக்கா. அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து உன் வாழ்க்கைய காப்பாத்திருக்கா. என்ன பாக்குற? அந்த கார்த்திக்க தான் சொல்றேன். அவன் எவ்வளவு மோசமான பொறுக்கின்னு உனக்கு தெரியுமா? பல பொண்ணுங்களோட வாழ்க்கைய அவன் ஏமாத்திருக்காண்டி. இதே கதையதான் அந்த கதிரும் மாயாவும் சொன்னாங்க. உன்னையும் அப்படி சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. அதெல்லாம் பொய்யுமா? இல்ல தானா, எல்லாமே உண்மைதான், எதுவுமே பொய் இல்ல. கதிர் அன்னைக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தால, அந்த பொண்ண கார்த்திக் ஏமாத்திருக்கான். அது மட்டும் இல்ல, இன்னொரு பொண்ண கல்யாணமே பண்ணிருக்கான். அந்த பொண்ண மாசமாக்கிருக்கான். அந்த உண்மையை சொல்லதான் கதிர் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு கல்யாணத்தன்னைக்கு மண்டபத்துக்கு வந்தான். அப்ப கூட்டிட்டு வந்து சொல்ல வேண்டியதானே? ஐயோ, அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு பிரசவ வலிதானா? கதிர் அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டான். இதெல்லாம் நம்புற மாதிரியாமா இருக்கு? நீ என்ன சின்ன குழந்தையா? அவங்க என்ன சொன்னாலும் நீ நம்பிருவியா? ஐயோ இல்லதானா, இத கார்த்திக் அவன் வாயாலேயே ஒத்துக்கிட்டான். அத மாயா அவளோட போன்லயும் ரெக்கார்ட் பண்ணிருக்கா. சரிமா, அப்படியே வச்சுக்கலாம். ஆனா அந்த வீடியோவை காட்டி இருக்கலாமே. ஏன் காட்டல? ஏனா அப்படி ஒரு விஷயமே இல்ல. அம்மா, எல்லாம் பொய்யுமா? ஐயோ தனா, அந்த வீடியோவை உன் அப்பா கிட்ட காட்ட வரும்போதுதான் அந்த கார்த்திக் ஒரு கேவலமான வேலையை பண்ணி மாயாவை சொல்ல விடாம பண்ணிட்டான். அப்படி என்னமா பண்ணாரு? சும்மா எதையாவது சொல்லாத. அவன் செஞ்ச விஷயம் மட்டும் உனக்கு தெரிஞ்சா நீ எங்க உயிரை விட்டுருவியோன்னுதான் மாயா வேற வழியே இல்லாம அதை மறைச்சா. அப்படி என்ன பண்ணாருன்னு சொல்லு. சொல்லுமா, என்ன பண்ணாரு? உன்னை தப்பா வீடியோ எடுத்து வச்சிருக்காண்டி. அம்மா, என்ன பேசுற? அவர் அப்படிலாம் பண்றவர் இல்ல. நானும் அந்த மாதிரி தப்பா எதுவும். அவன் உனக்கே தெரியாம எடுத்திருக்காண்டி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.